2023 மீட்டியார் ஃபுல்லி லோடட்ல தான் வந்திருக்கு. பலபலன்னு இருக்கு வண்டி. டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 6300 6300. அப்படியே 24 டியூக் 390 ஜெனரேஷன் 3. சரி, நான் ஒரு 6000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 6000 ஓடி இருக்கா? 4500 25 சார் 25. அந்த வண்டி 200 2023 20000 ஓடி இருக்கு. 20000 ஓடி இருக்கு. UW 310 G310 11000 கிலோமீட்டர் ஒன்னு வண்டி. 2000 கொஞ்சம் 25 ஓடி இருக்கு. ஓகே 175. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு BTA Discover Vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட AR பைக்ஸு. நிறைய நாள் ஆச்சு இங்கே வந்து. அவர் என்னை கேட்குறாரு, என்னம்மா காணாமல் போயிட்டு அந்த பக்கம் வரதே இல்லைன்னு. நிறைய பேர் நீங்களும் கேட்டீங்க கலெக்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி, அதனால வந்திருக்கோம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோட வீடியோ எதுவுமே உங்களுக்கு வராமல் போகும். உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செகண்ட் ஹேண்ட் யூஸ் பைக்ஸ் வாங்கணும், ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க பிடிக்கும் போகலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்தா வைத்தது சூப்பரா இருக்கீங்க. மாசா இருக்கேன் பாத்தீங்களா? இது எதுக்காக போட்டிருக்குன்னு கேளுங்களேன். நானும் கேட்கறது நீங்களே சொல்லிடுங்க. உங்களுக்கு என்ன விசேஷம்? பையன் இன்னைக்கு டிகிரி வாங்கிட்டு வந்தான். ஓ வாழ்த்துக்கள். அவன் என் கையால டிகிரி வாங்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு கோட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவர் படிச்சு இந்த வேஷம் எல்லாம் போட்டு பதவி. சரி, சந்தோஷம். பதவி எனக்கு ஒரு அப்பாவுக்கு இதுக்கு மேல என்ன ஒரு சந்தோஷம். டிகிரி முடிச்சுட்டான். சந்தோஷம். டிகிரி முடிச்சா என் கூட பிசினஸ் பண்றான். நல்ல விஷயம். சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்மளோட லொகேஷன் பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புது சப்ஸ்கிரைபருக்கு தெரிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஸோ அவங்களுக்கு நம்மளோட லொகேஷன், நம்ம டைமிங், நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்க. AR பைக்ஸ் ட்ரிப்ளிகன் சென்னை. டைமிங் காலையில 9:30 மணிக்கு திறப்போம். மூடுறது 9 மணி ஷார்ப்பா இருப்பாங்க. 5 நிமிஷம் முன்னாடி எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. 8:30 மணிக்கே பேக் பண்றாங்க. 2023 மீட்டியார் 650 சூப்பர் மீட்டியார் சொல்லுவாங்க. 23 டிசம்பர் ஒரே ஒன்று. நல்ல ஒரு புதுசா ஃபுல்லி லோடட்ல தான் வந்திருக்கு. பலபலன்னு இருக்கு வண்டி. பாலிஷ் போட்டா பலபலன்னு தான் இருக்கும். இருந்தாலும் அழகான இருக்கவங்க தான் இன்னும் மேக்கப் போட்டா அழகா இருப்பாங்க. ஆமா, சட்டில இருக்கிறது அகப்பையில வருவாங்கல்ல. அதுதான் சொல்ல வரேன். இது புது வண்டி. அப்ப கண்டிப்பா நல்லா மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபுல்லி லோடட் இருக்கு. இந்த கஸ்டமர் 2 ஓனர் வண்டி வச்சுட்டு 3.5 லட்ச ரூபா சொல்றாங்க. நான் ஒரு ஓனர் வண்டியை ஃபுல்லி லோடட் தரேன். என்ன ரேட்? 3.5 லட்ச ரூபா தரேன். 3.5 லட்ச ரூபா. சரியா? உள்ள போலாமா? அடுத்து நம்ம பாக்குறது டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 2023 6300 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 6000 பிராண்ட் நியூ கண்டிஷன். 6300 6300 அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன். 1,88,000 310. ஆமா, நான் யாருக்குமே இன்னொரு விஷயம் சொல்ற மாதிரி யாருக்குமே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதே கிடையாது. இல்ல வரதே கிடையாது. ஆமா, நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது புதுசு அப்போ ஆரம்பம் என்கிட்ட எத்தனாவது நான் ஒரு எத்தனாவது ஆளா இருப்பீங்க எடுத்திருப்பீங்க. நாங்க ஸ்டார்டிங்லயே வந்தவங்க கிட்ட. ஆமாங்க, அப்போ சப்ஸ்கிரைபே கிடையாது, ரொம்ப கம்மி. ஆமா, ஒரு 500 கிட்ட தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு தான் நான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நாங்களும் பழச மறக்காம திரும்ப வந்திருக்கோம். இல்ல அதுக்காக நீ வந்த உடனே அவங்கள வரைய வச்சேன். எப்படி இருக்கீங்க கேட்டேன். அடுத்தது 2024 டியூக் 390 ஜெனரேஷன் 3. சரி,
ஒரு 6000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 6000 ஓடி இருக்கா? இதெல்லாம் ஒரு ஞாபகமா சொல்றேன். மேபி கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம். பாத்துவோமே. என்னோட இன்ஸ்டா பேஜ் இருக்கு. 7000. 7100. ஆமா. எக்ஸாக்ட்டா ஃபிகர் சொல்லணும். கண்டிஷன். ஆமா. நான் எக்ஸாக்ட்டா எப்பவுமே சொல்ல மாட்டேன். கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க ஆகும். அப்படிலாம் ஞாபகம் வச்சு முடியுமா? பண்ண முடியாது. சரி ரேட்ட சொல்லலையே. 288. 288. நீ வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கா இத எடுத்தா? இல்ல தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஆனா சில கஸ்டமர் போய் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போனா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அடுத்தது 2024 நினைக்கிறேன் இது. M4 டாப் மாடல் இது. இதோட அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 25 26 தெரியல. இது கம்மியான கிலோமீட்டர் தான். 175 now. Yamaha. ஆமா. M4 4500. 25 சார். 25 ரேட் 125 now இருக்குது. பட் ஆனா நம்ம கிட்ட இருக்குது இதெல்லாம் சிங்கிள் ஓனரா? எல்லாமே ஒரு ஓனர். நான் மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் தான். டபுள் ஓனர் விக்க முடியலங்க. சேல் ஆகல. கம்மி பட்ஜெட்ல வேணா சொல்லி சில பேர் வராங்க. அப்படி இருக்கணும். பறந்து வருவாங்க. அப்படி வரல. கம்மி ரேட் கம்மியா இருந்தா வராங்க. சரி. அந்த வண்டி 200 2023. 23. ஆமா. கம்மியான கிலோமீட்டர் ஓடுன வண்டி தான் 158. 1,58,000 ரூபாய். 1,58,000. ஆமா. கம்மியான கிலோமீட்டர் தான். 158 தாராளமா எடுக்கலாம். எல்லா வண்டியும் வந்து சிங்கிள் ஓனர் தான் இங்க. உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் பாருங்க. தெரியல உங்களுக்கு? நான் இந்த பக்கத்துல இருக்கேன். கிலோமீட்டர் எனக்கு உல்டாவா தெரியல. 20,000 ஓடி இருக்கு. 20,000 ஓடி இருக்கு. 158. இது 2024 நினைக்கிறேன். 24. M4 ஆமா. இது ஒரு வண்டி இருக்கு. பிரைஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல மேடம். எல்லாமே வந்து ஒரு ஓனர் தான். ஒரு சிங்கிள் ஓனர். இதுக்கு லோன் வந்து எந்த ஊர் வேணாலும் வரலாமா? தமிழ்நாடு இல்ல தமிழ்நாடு மட்டும் தான். சும்மாங்க. லோன் சொந்த லோன் நான் கொடுக்குறேன். இல்ல பாக்கெட்ல இருந்தா தரேன். பேங்க் கொடுக்குறது. பேங்க் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. ஆமா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கிலோமீட்டர் போல 50 ல இருந்து 60 கிலோமீட்டர். அந்த ரேடியஸ் குள்ள இருக்கவங்க தான் கிடைக்குது. ஒரு வாய் இருக்குன்னு கண்டபடி பேச முடியாதுங்க. நான் அது மாதிரி பேசுற ஆள் கிடையாது. ரியாலிட்டி பேஸ்ல புட்டி பேசுறது. ஆமா. கிடைக்கிறது தாங்க கிடைக்கும். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஓடனாலும் பறனாலும் மண்ணு போட்டு ஓடனாலும் என்ன போட்டு புடிச்சாலும் வராதுன்றீங்க. ஆமா. BMW 310 G310 11,000 கிலோமீட்டர் ஓடுன வண்டி 2020 நினைக்கிறேன். BMW இல்லையா? ஆமா. BMW G310 R 2020 ஒரே ஓனர் 11,000 கிலோமீட்டர் ஓடுன வண்டி. நல்ல கண்டிஷன். ஒரே ஓனர். எல்லா வண்டியும் ஆன் பண்ணி கிலோமீட்டர் ஃபுல்லி லோடட் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் கிலோமீட்டர் தாங்க. இது டாப்பிங் கிடையாது. ஆஹா டாப்பிங்லாம் எதுவும் இல்ல. ஒரிஜினல் கிலோமீட்டர். செக் பண்ணலாங்க. செக் பண்ணி வாங்கிக்கலாம். 190 ன வருது. டெஸ்ட் டிரைவ் கொடுப்பீங்களா? டெஸ்ட் டிரைவ்லாம் தர மாட்டாங்க. தர மாட்டீங்களா? ஏன் டைம் பாஸ் பண்றவங்க டெஸ்ட் டிரைவ் கொடுக்க முடியாதுங்க. ஏன் டெஸ்ட் டிரைவ்ன்றது வாங்குறவனுக்கு தாங்க. ஆமா வாங்குறவங்க தான் கேக்குறேன். இல்லங்க வாங்கிட்டு அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பாவை கேட்ட வரேன்னு சொல்லுவாங்க. மாமாவை கேட்ட வரேன்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீயா இருந்தா வருவேனாங்க. இந்த வாரம் ஊருக்கு போறேன். அடுத்த வாரம் வருவேனாங்க. அவங்க எல்லாம் டெஸ்ட் டிரைவ் எவ்வளவு காயப்படுத்திருக்காங்க அவங்கள. நான் நிறைய காயப்படுறேன். அனுபவம் தாங்க பேசுறேன் நான். இதுவும் அதே 20 தான். என்ன கொஞ்சம் கிலோமீட்டர் கொஞ்சம் 25 ஓடி நினைக்கிறேன். 175. 25 ஒரு கிலோமீட்டரே கிடையாது. 25 கம்மியான கிலோமீட்டர் தான். BMW வண்டி எல்லாம் ஜம்மனு போகும். நல்ல மெயின்டெனன்ஸ். ஜம்மனு போகும் வண்டி. சொல்லவே இல்ல. 11,000 ஒரு ரேட்டும் 25,000 ஒரு ரேட் வச்சிருக்கேன் பாருங்க. 20,000 ரூபாய் டிஃபரண்ட் வச்சிருக்கேன். கிலோமீட்டர்ஸ்ல தான் ரேட் இருக்கு இல்லையா? 5 இது 23. இது இப்போ 23. இது 24. இது 24. ஆமா வெறும் 4000 சிங்கிள் சீட்டாவே இருக்கு. இது ஒரிஜினல் சிங்கிள் சீட் வரும். காசு செலவு பண்ணி டபுள் சீட் போடுறது. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்